என்ன விஷயம் மாமி? அன்னைக்கு உன் வீட்டுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் செட்டப் பண்ணி அனுப்பிச்சேன்னு உன் மாமியார் ஒரு பிடி பிடிச்சிருப்பாளே, ஆடி போயிருப்பா இல்ல? ஏன் மாமி உங்களுக்கு இந்த சேட்டை எல்லாம் தேவையா? உங்களை யார் இப்படி செய்ய சொன்னது? போன்ல திட்டு வாங்கினது பத்தலையா உங்களுக்கு? இப்ப நேர்ல திட்டு வாங்கணும்னு இப்படி தனியா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் உங்களை கேட்டேனா? ஏய், நீ கேட்டாதான் நான் செய்யணுமா என்ன? நோக்கு ஒரு கஷ்டம்னா நான் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நோக்கு பண்ண கொடுமை எல்லாம் நான் கேள்விப்பட்டேன், மனசு கேட்கல. அதான் இப்படி ஒரு ஐடியா பண்ணி உன் மாமியார கொஞ்சம் தட்டி வச்சேன். யாரு எங்க எப்படி தட்டி வைக்கணும்னு இந்த மாமிக்கு அத்துப்படியோனோ? ஆமா, பெரிய பிஸ்தா நீங்க. சும்மா பீத்திக்காதீங்க மாமி. சும்மா ரெடி. நீ சாப்பிட போறச்சே சம்பள படத்தை கீழே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுன்னு ரொம்ப கேவலமா பேசினாலாமே உன் மாமியார். அதை கேட்டதும் நான் எப்படி கொதிச்சு போயிட்டேன் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏய், இந்த மாமியோட நெட்வொர்க் அப்படி. சேட்டலைட் பிரெயின் எனக்கு. எங்க என்ன நடந்தாலும் கரெக்டா கண்டுபிடிச்சுவேன். இப்ப புரியுது. வழக்கம் போல என் புருஷன்கிட்டயே விஷயத்தை கறந்துட்டீங்கல்ல? யா யா, கல்யாணராமனுக்கு நீ ஒய்ஃப், ஆனா எனக்கு அவன் ஸ்பை. நீ புகுந்து விட்டு கௌரவத்தை விட்டு கொடுக்காம பேசுவ, ஆனா உன் புருஷன் எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவான். அதனாலதான் ஒரு இன்ஸ்பெக்டர் லேடிய செட்டப் பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். உன் மாமியார மிரட்டணும்னு நினைச்சா இன்ஸ்பெக்டர் என்ன, டிஎஸ்பி, எஸ்பி, ஐஜி, டிஐஜி, டிஜிபி யார வேணாலும் என்னால அனுப்ப முடியும். ஏன்னா எல்லா அட்ரஸுக்கும் ஒரே வாடகை தான், எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ஒரே பேமெண்ட் தான். மாட்டினீங்கன்னா எல்லா போலீஸும் சேர்ந்து உங்களுக்கு லாடம் கட்டிடுவாங்க. அது ஞாபகம் இருக்கட்டும். மாட்டினா தானே நான் ஒரு லேடி ராபின்குட். என்கிட்ட யாராலையும் நெருங்க முடியாது. உன் மாமியாரோட அட்டூழி அடங்குற வரைக்கும் இந்த மாமியோட ஆபரேஷன் தொடரும். ஆமா ஆமா, இப்ப புதுசா என்னமோ உன் மாமியார் அண்ணனோட பொண்ண உன் புருஷனுக்கு கட்டி வைக்கிறேன்னு டார்ச்சர் கொடுக்கறாளாமே. அதுக்காக நான் என்ன ஆக்ஷன்ல இறங்க போறேன்னு பாரு. சரி, உன் புருஷன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டியா நீ? இல்லையே மாமி, நான் அதை மறந்தே போயிட்டேன். பாடி, ரொம்ப நல்லதா போச்சு. இனிமேலும் உன் புருஷன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணு. ஐயோ, அதெல்லாம் முடியாது மாமி. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்க கூடாது. அப்புறம் அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அடிப்பொடி அசமந்தம் உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் நடி, அது ரகசியம். உதட்ட தாண்டிட்டா அது பொது விஷயம். உன் புருஷன் சொல்லிட்டா அவ்வளவுதான், அத அப்படியே உளறி கொட்டிடுவான். அதனால அவன் சொல்ல மாட்டேன்னு நீக்கு பிராமிஸ் பண்ணு. என்னடி யோசிக்கிற? உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமா நிம்மதியா வாழணும்னா சத்தியம் பண்ணி கொடு. இல்லன்னா விட்டுரு, நான் உன்னோட பேச மாட்டேன். ஆமா சரி, நான் பிராமிஸா என் வீட்டுக்காரர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். போதுமா? போதுண்டிமா, இது போதும் நேக்கு. சரி வா கல்யாணராமா, நான் கிளம்பட்டுமா? என்னம்மா நீ ஜானகி தனியா கூட்டு போய் என்ன பேசுனீங்க? அதெல்லாம் சஸ்பென்ஸ்ரா. நீ உன் வேலையை பாரு, நான் கிளம்புறேன். வரேன் ஜானகி. ஜானகி, மாமி அப்படி என்ன சொல்லுச்சு? அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நானும் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். பரவாயில்ல ஜானகி, நோ ப்ராப்ளம். இப்ப சொல்லு. ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு மாமி என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. சுத்தம். கர்மம் பிடிச்சவ எனக்குன்னு வந்து மருமகளா வாச்சிருக்கா பாரு. எல்லார் வீட்லயும் மருமகளுங்க தான் வேலை செய்வாங்க, மாமியாருங்க ஜம்முன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க என்னடானா அப்படியே உள்டாவா இருக்கு. மாமியாரு நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன், மருமக படிக்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜாலியா உட்கார்ந்துருக்கா. என்ன பண்றது? என் புள்ள அப்படி ஒத்திய புடிச்சிட்டு வந்திருக்கானே, சீமையில் இல்லாத அழகின்னு சொல்லி அவளை பார்த்தாலே கண்ணுல முளவா தேய்ச்ச மாதிரி எரியுது. விதி. அம்மா வாடி அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? அதுக்குள்ள இந்த வேலைக்காரி ஒரு நிமிஷம் உசுல உட்கார கூடாதுன்னு பாக்குறீங்கல்ல? வந்ததுதான் அப்படின்னா பெத்ததுங்களும் அப்படியே நினைக்குது. சே அம்மா, சும்மா யானை கழுத்துல கட்டின மணி மாதிரி கொணங்காத, கொஞ்சம் மெதுவா பேசு. ஏன்? இல்லம்மா, உன்னை பாக்குறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் லேடி இல்ல, அதான் அண்ணியோட ஃப்ரெண்டு, அந்த அம்மா வந்திருக்கு. அவளா? அவ எதுக்கு வந்திருக்கா? என்னதுக்கு பாக்கணுமா? தெரியலம்மா, அண்ணி ஏதோ சீடி குடுக்கணும்னு சொன்னிச்சான்.
அத வாங்குறதுக்காக வந்துச்சான். அப்படியே உன்னையும் பார்க்கணும்னு வர சொன்னுச்சு. சீடி குடுக்கறேன்னு சொன்னாளா? இப்ப அப்பா இப்ப என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஒண்ணும் பண்ண முடியாது. இதே மாதிரி இன்னும் எத்தனை லட்சம் காப்பி வேணாலும் போடலாத்த. ஏன்னா ஆபீஸ்ல கம்ப்யூட்டர்ல ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அம்மா, அப்படி என்னமா அந்த துணியே பார்த்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல. ஏண்டி என்ன சீடி வாங்கிட்டு போனான்னு வந்திருக்காவ? யாருக்குமா தெரியும்? ஒருவேளை அண்ணி கல்யாணம் பண்ணத சாட்சிக்காக உசாரா சீடி போட்டு வச்சிருக்கோம் என்னமோ. ஏமா உன் முகம் ஏமா இப்படி துவைச்சு காயப்பட்ட துணி மாதிரி தொங்கி போச்சு? ஏய் போடி பேசாம. நான் வரேன்னு சொன்னேன்ல. நான் என்ன சும்மா இருக்கேன்? வாய் பக்கத்து. ஒருவேளை அந்த சீடியை கொடுத்து நம்மள மாட்டி விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டால அந்த சிகப்பி. ஐயோ, ஊர்ல 5-6 மருமகளை வச்சிருக்கவங்க எல்லாம் ஆனந்தமா இருக்காங்க. இந்த ஒரே ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. கஷ்டம்டா சாமி. இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு புரியலையே. வைராக்கியம் வைராக்கியம்